இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்றால், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அங்கே சொல்லலாமே என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், இந்த பூமியையும் வானத்தையும் உருவாக்கின கர்த்தர், மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர் அங்கே நமக்கு சகாயராக இருக்கிற வேளையிலே இந்த மனுஷன் இந்த நாட்களிலே நமக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த பகுதியிலே இந்த வார்த்தையிலே 2 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, நாம் தைரியம் கொண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தைரியமாக இந்த நாட்களிலே சொல்லலாம், கர்த்தர் நமக்கு சகாயர் என்றும். 3ஆவதாக இந்த நாட்களிலே நாங்கள் பயப்படோம், மனுஷன் நமக்கு என்ன செய்வான் என்றும் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுவதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆறுதலின் வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லியும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றும் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்திலே the Lord is my helper and I will not fear what man shall do unto me என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷர்கள் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பெலனாக இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு அனுகூலமாக இருக்கும்போது எந்த மனுஷனும் இந்த நாட்களிலே நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. மனுஷன் இந்த நாட்களில் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நம்மை காக்கிற தெய்வம் இந்த நாட்களிலே மனுஷர்கள் செய்ய நினைக்கிற அந்த தீங்குகளுக்கும், மனுஷருடைய அகந்தைகளுக்கும், மனுஷனுடைய பொல்லாப்புகளுக்கும், மனுஷர்களுடைய நிந்தைக்கும் நம்மை இந்த நாட்களை விலக்கி இந்த நாட்களை காக்கிற தேவனா இந்த நாட்களை இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து இந்த எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். நமக்குள்ளே ஒரு தைரியம் இந்த நாட்களிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு சகாயராய் நிற்கிறது யார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் நமக்கு சகாயராய் நின்றால் இந்த நாட்களிலே என்ன காரியம் நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற ஒரு பிரச்சனைகள், நெருக்கங்கள் மத்தியிலே அவர்கள் நம்மை விட்டு அகன்று போவார்கள். அல்லது இந்த நாட்களிலே பாருங்கள், நமக்கு ஒரு இக்கட்டமான காரியங்கள் வருகிற வேளையிலே சொல்லுவார்கள், நமக்கு நேரமில்லை, நான் பிஸியாக நிற்கிறேன் என்று ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி இந்த நாட்களை கடத்தி கொண்டே இந்த நாட்களை செல்வார்கள். ஆனாலும் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பாய் இருந்தால் நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமை பிள்ளைகளே, நம்மை கரம் பிடித்த தேவன் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சொல்லுகிறார், இதோ வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாது திகையாதே, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிற தேவன் நமக்கு சகாயராய் இந்த நாட்களிலே இருக்கிற வேளையிலேயே நாங்கள் எதை குறித்து நாங்கள் இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டும்? அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இந்த வாக்கு தத்துவம் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் இந்த நாட்களை தருகிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த காலை வேளையில் இன்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே ஆதலால் நாங்கள் தைரியம் கொண்டு கர்த்தர் நமக்கு எனக்கு சகாயர் என்று சொல்லியும் நான் பயப்படேன், ஏனென்றால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று நாங்கள் தைரியமாக சொல்லுவோமா இருந்தால் கர்த்தர் நம்மை இந்த நாட்களிலே தைரியப்படுத்தி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களை பார்ப்பார், ஐயோ என்னுடைய பிள்ளை இந்த நாட்களிலே என்னை சகாயர் என்று இந்த நாட்களில் சொல்லுகிறாரே, எனக்கு பயமில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் எனக்கு உதவி செய்கிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை என்னை நோக்கி கூப்பிடுகிறார்களே, அப்படியானால் ஆபத்து காலத்திலே நான் அவர்களை விடுவித்து இந்த நாட்களிலே என்னுடைய நாமத்தை இந்த நாட்களை அவர்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும்படியாக செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம்.
அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளில் உங்களுடைய ஆசீர்வாதமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று விசுவாசிக்கின்றேன். அதனாலே கர்த்தர் நமக்கு சகாயர் என்று தைரியமாக அந்த நாட்களில் இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.